மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு 65 நாட்களாக சம்பளம் வழங்கப்படாததால் கீரைகளை பறித்து சாப்பிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த மாஞ்சோலை மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தினர் நீதிமன்றத்தில் வனத்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட நிலை அறிக்கையை திரும்பப் பெற வேண்டுமென வலியுறுத்தினர். மின்சாரம், குடிநீர், தொலைத்தொடர்பு என எதுவும் இல்லாமல் 8 நாட்களாக கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இங்கே விஆர்எஸ் நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கீங்க, அதோட காப்பி அந்த மக்கள்கிட்ட கிடையாது. யூனியன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ண விடல, யூனியன்ஸ் கேட்ட எந்த கோரிக்கையும் நீங்கள் வைக்கலை. லேபர் கமிஷன் நீங்கள் அப்ரூவல் வாங்கியிருக்கீங்களா? விஆர்எஸ்க்கு கிடையாது. இப்போ லேபர் கமிஷனில் போய் மீதி 75% காசை வாங்குங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ லேபர் கமிஷன் எங்கே இது இன்வால்வ் ஆகலை? அரசாங்கம் எங்கெங்கே இருக்குது இதில்? நாங்கள் பழங்குடியினர் சொல்லவே இல்லையே. அந்த மாதிரி நான் கேஸ் போடல. நாங்கள் கேட்க அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் ஓனர்ஸ் 2006 வன உரிமை பாதுகாப்பு சட்டம் காங்கிரஸ் காலத்தில் கொண்டு வந்து இதுக்கு தானாங்க அரசோட கொள்கை முடிவான்னு நான் கேட்குறேன். கொள்கை முடிவுனா டேக் ஆக்ஷன் வித் தி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் தான் நாங்கள் சொல்கிறோம். இங்கே இருக்க உண்மையான நியூஸ் கோட்டையை போய் சேர்றது கிடையாது. முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது என்று தான் நாங்கள் இன்னும் நம்புகிறோம். 8லேருந்து 10 நாளாக கரண்ட் இல்லை, சுத்தமாக அவங்களுக்கு டவர் இல்லை, சார்ஜ் பண்ண முடியல, யாரோடையுமே கம்யூனிகேட் பண்ண முடியல. அவர்களுடைய கணவன்மார்கள் 65 நாளாக சம்பளம் இல்லை, அவங்க வீட்டில் இருந்து எதுவுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க சுற்றி இருக்கக்கூடிய கீரை வகைகளை பறித்து அவங்க சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு காய்கறி வாங்குறதுக்கு கூட அவங்களுக்கு பைசா கிடையாது. சாதாரண ஒரு பெண்கள் இன்னொரு பெண்கள்கிட்ட பேசும்போது என்னங்க பேசுவாங்க? சமைச்சாச்சா, சாப்பிட்டாச்சா அப்படின்னு தானே ஆரம்பிப்பாங்க. அது கேட்டால் அவங்களுக்கு கண்ணீர் வருது, மாற்றி மாற்றி அழுதுக்குறாங்க. அங்கே ஒன்றுமே கிடையாது அவங்க கிட்ட. குறைந்தபட்ச வாழ்வாதாரம் இம்மீடியட்டாக அவங்களுக்கு கிடைக்கணும். பழவேற்காடு கடலில் அத்துமீறி விசைப்படகில் சென்று பூம்புகார் மீனவர்கள் மீன்பிடித்த விவகாரத்தில் இருதரப்பு மீனவர்களிடையே உடன்பாடு எட்டப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடலில் அத்துமீறி சுருக்குமடி வலை பயன்படுத்தி மீன் பிடித்ததாக பூம்புகார் மீனவர்கள் 41 பேரை அந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் சுற்றி வளைத்து பிடித்தனர். பின்னர் இருதரப்பு மீனவர்களும் மீன்வளத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினர். சுமார் 6 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் விசைப்படகு திருவொற்றியூர் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்படும் எனவும் மீன்பிடி வலை மீன்வளத்துறை கட்டுப்பாட்டிலும் வைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து மீனவர்களிடையே உடன்பாடு எட்டப்பட்டு பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காணப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.